பகவத்கீதை உண்மையுருவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். நான் ஸ்லோகம் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்லுங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபய் சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதுக்கு ஜெய். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிலிருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தமடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலைபெறுகின்றனர். அத்தகைய திவ்யமான தளத்தில் நிலைவற்றுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இது உயிர்வாளியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால், தொடர்ந்து நீர் ஊற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அதுபோன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக கொடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்மஜோதியினுள் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமாகிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இக்கொடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அக்கொடி நித்திய வாழ்வு வாழ்கிறது. ஒரு கொடி வளரும்போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல் பக்தி தொண்டு என்னும் இக்கொடியும் பழங்களை உற்பத்தி செய்கிறது. மேலும் சிரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இக்கொடி சைத்தன்ய சரிதாமிரத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறை அன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோன்று பரமபுருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகைய நிலையில் பரமபுருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான
இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவதத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம். ஜட செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தமடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையராது ஆனந்தம் அடைகின்றனர். ஓம் தத் சத். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமி நமஸ்தே சரஸ்வதி கௌரவாணி பிரச்சாரிணி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இங்க இந்த ஸ்லோகத்துல ஒரு பக்தர்கள் எப்படி திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விதமா பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு திருப்தி வேணும்னா, நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா நாம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சந்தோஷமா வாழணும்னு எல்லாருமே பிரியப்படுறோம். அந்த சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணா இங்க சொல்றாரு. அந்த சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இதுல தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன அப்படிங்கிறார். அதாவது மேலோட்டமா நாம பகவானை பத்தி நினைக்கிறது அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கு. பெரும்பாலும் எங்கேயாச்சும் நம்ம கோயிலுக்கு போறோம், போற இடத்துல பகவான் முன்னாடி நம்ம இப்படி கையெடுத்து கும்பிடுவோம், ஒரு நிமிஷம் அதை பத்தி நினைப்போம், அவ்வளவுதான். 2வது நிமிஷம் கூட நமக்கு அந்த சிந்தனை இருக்காது. ஏன்னா நம்ம வேற எதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்போம். நமக்கு நிறைய நெருக்கடிகள் நிர்பந்தங்கள் நிறைய இருக்கிறதுனால அதை பத்தின சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கும். நமக்கு பகவான் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்காது. அப்போ அந்த ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு வர்றதில்லை. ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கும்போது அந்த பக்தர்களுக்கு வருது. ஆழ்ந்த சிந்தனை வர்றவங்க தான் பக்தர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆழ்ந்த சிந்தனை எப்படி வரும் அப்படின்னா, இங்க சைத்தன்ய சரிதாமிரத்திலிருந்து ஒரு மேற்கோள் பிரபுபாதா காட்டியிருக்கார். ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, பக்தர்கள் தனியா எங்கேயும் பிறக்கிறது இல்லை. பக்தர்கள் யார்? எல்லாம் நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிர்வாளிகள் எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னது? இது நாமெல்லாம் இங்க இருக்கோம், வேற ஏதோ உயிர்வாளிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி அல்ல. உயிர்வாளிகள்னு சொல்றது நம்ம எல்லாருமே சேர்த்தி தான். புழு பூச்சி எல்லா விதமான ஜீவராசிகளையுமே தான் சொல்றாரு. அப்ப இந்த எல்லா விதமான ஜீவராசிகளுமே இங்க நம்ம மனுஷன் நாம் இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம், வெளியே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்படி பரவலா எல்லா பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி மற்ற உயிரினங்களும் இருக்கு. இப்படி மொத்தமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த எல்லா உயிர்வாளிகளிலுமே மிகவும் அதிர்ஷ்டமுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உடைய தொடர்பு கிடைக்குமாமா. எல்லாருக்கும் அந்த தொடர்பு கிடைக்காது. அப்போ ஒரு பக்தரின் வாயிலாக அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் நமக்கு கிடைக்கும் போது அதுக்கு உதாரணம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய இருதயத்தினுள்ளே அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் போகுது அப்படிங்கிறது ஒரு நிலத்துல ஒரு விதை விதைக்கிறாங்க. விதை விதைக்கிற மூலியமா அது நாளைக்கு தாவரமா வரப்போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த விதை முளைக்கணும் அப்படின்னாவே அதுக்கு தண்ணி இருந்தா தான் முளைக்கும். அப்ப அந்த தண்ணி எதுவா இருக்கு அப்படின்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கீர்த்தனம் பண்றது, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபம் பண்றது. இந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அதுக்கான எப்படி ஒரு விதைக்கு அது முளைக்கிறதுக்கு தேவையான நீர் கிடைக்கிறதோ, கொடுக்கறதுனால அது முளைக்க வருதோ, அதே மாதிரிதான் நம்முடைய இருதயத்தில் உள்ள
விதைக்கப்படுது. என்ன விதைக்கப்படுது? இப்ப நாங்க எல்லாரும் நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். பகவானை பத்தின சிந்தனைகள் நம்மள நமக்கு பக்திக்கான விதையாக விதைக்கப்படுது, நம்ம இதை கேட்கறது மூலியமா. ஆனா விதைக்கிற விதைக்கு தண்ணி ஊத்தலைன்னா அது முளைக்குமா? முளைக்காது. அப்போ தண்ணி ஊத்துனாதான் அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணி எது அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்து பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில சைத்தன்ய சரிதாமத்திலிருந்து இங்க மேற்கோள் காண்கிறார். அந்த நீர் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்முடைய, அதாவது நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில தினம் நம்முடைய வீட்டில் தினம் நம்ம இங்க வரப்போறது இல்லை. தினம் வரனாலும் வரலாம், அது வேற. ஆனா நமக்கு வர முடியாது, ஏன்னா பல வேலைகள், பல நிர்பந்தங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ தண்ணி தொடர்ச்சியா ஊத்துற மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் டெய்லி நம்ம சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்போ அந்த விதை முளைக்கிறதுக்கான தண்ணி அதுதான் நம்ம. நாம் அந்த விதை ஊத்தலைன்னு என்ன ஆகும்? அந்த விதை என்ன ஆகும்? அவ்வளவுதான், முளைக்காத, அது வீணா போயிடும். அடுத்த வாரம் வர்றோம், அடுத்த வாரம் நமக்கு மறுபடியும் ஒரு விதை கிடைக்கும். மறுபடியும் தண்ணி ஊத்தலைன்னு என்ன ஆகும்? அதுவும் முளைக்காது. அடுத்த வாரம் வர்றோம். இப்படியோ எத்தனையோ வாரங்கள் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தண்ணி ஊத்தாதனால என்ன ஆகுது? அந்த விதைச்ச விதைகள்ல அப்படியே இருக்கு. ஆனா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லா விதையும் முளைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி? அப்ப நம்ம விதை விதைச்சிட்டும் கூட, விதை கிடைச்சிட்டும் கூட, நம்ம தண்ணி ஊத்தாதனால நம்முடைய பக்தி அங்க டெவலப்மெண்ட் ஆகுறது இல்லை. கேட்கிற விஷயம் நல்ல விஷயம்தான், படிக்கிற விஷயமும் நல்ல விஷயம்தான். ஆனா நமக்குள்ள ஏன் அந்த பக்தி வரமாட்டேங்குது? ஏன் நமக்கு அதுக்கான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதை உணர முடிய மாட்டேங்குது அப்படின்னு அதை நம்ம தண்ணி ஊத்துறது இல்லை. தொடர்ச்சியா தண்ணி ஊத்துனா அது எங்க வரைக்கும் போகுதான்? அந்த பக்தி கோலோக விருந்தாவனம் வரைக்கும் போதான். இங்க சொல்றாரு சைத்தன்ய சரிதாமிரத்திலிருந்து, பகவானுடைய திருப்பாதங்கள்ல அந்த தாவரம் தஞ்சமடைகிற வரைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்குது. அப்ப அந்த தாவரம் வளரணும் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் ஊத்துனா போதுமா? தண்ணி மட்டும் ஊத்துனா போதுங்களா? அதுக்கு உண்டான உரம் போடணும் இல்லைங்களா? உரம் போடணும். அப்புறம் இன்னொன்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? வேலி. சூப்பர். வேலி வேணும். இல்லாட்டி என்ன ஆகும்? வரப்போற ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும் இல்லையா? அப்போ அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுல அந்த தண்ணிங்கிறது ஹரே கிருஷ்ணா மந்திரம். நம்ம வேலி அப்படிங்கிறது பக்தர்களுடைய சங்கம். பக்தர்களுடைய சங்கத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு அது ஒரு பாதுகாப்பு. இல்லாட்டி ஆடு மாடு கடிச்சிட்டு போயிரு அப்படின்னா, அது ஆடு மாடுங்கிறது எது? பக்திக்கு வராதவங்க நம்மளை ஏதோ ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்முடைய பக்தி விதை முளைக்காமையே போயிடும். அப்ப அந்த புஸ்தகங்கள்ல வந்து பிரபுபாதருடைய புத்தகங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இந்த புஸ்தகங்கள் எல்லாமே படிக்க படிக்க என்ன ஆகும்? அந்த செடிக்கு உரம் போட்ட மாதிரி ஆயிடும். அப்ப இந்த செடி என்ன ஆகும்? நல்ல அருமையா குரோத் ஆகும், ஆரோக்கியமா வளரும். அப்ப இந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து செய்ய தவறுன ஒரு விஷயம் இருக்கும் நமக்குள்ள. நமக்கு ரெகுலரா கேட்டுட்டும் கூட நமக்குள்ள அந்த பக்தி செடி வளரல அப்படிங்கும் போது அங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒன்னா எல்லாமே வேலியும் போட்டாச்சு, உரமும் போட்டாச்சு, ஆனா ஊத்த வேண்டிய தண்ணி ஊத்தவே இல்லை. நம்ம இந்த வேலி இல்ல, உரம் இல்லைன்னாலும் கூட தண்ணி ஊத்திட்டே இருந்தா ஏதோ கொஞ்சமாவது வளரும். ஆனா நம்ம வந்து தண்ணியே ஊத்தாம வெறும் வேலி போட்டு உரம் போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாலும் தண்ணி ஊத்தலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. அப்போ நமக்கு எப்படி ஒரு தாவரம் வளர்றதுக்கு இத்தனை விஷயங்கள் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஒரு பக்தனுக்குள்ள இருக்கக்கூடிய எழுச்சி, பக்தனுக்குள்ள அந்த உள்வாங்கப்படக்கூடிய அந்த விதை, பக்தி விதை எத்தனை கேட்டாலும் எப்ப கேட்கிறப்பெல்லாம் அந்த விதை விதைக்கப்படுது. ஆனா அந்த விதைக்கப்படக்கூடிய விதைய நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்லை. அப்போ இங்க இந்த தாவரத்தினுடைய இது வந்து வளர்ச்சியை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளேயுமே அந்த தாவரம் வளரணும் அப்படிங்கும்போது இங்க இந்த பக்தர்களுடைய மனோபாவத்தை பத்தி கிருஷ்ணா இங்க சொல்றாரு. மச்சித்தா மத்கத பிராணா. மத்கத பிராணா, என்னுடைய கதை பத்தி அவங்க எந்நேரம் பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு அதுல என்ன கிடைக்குது? கிருஷ்ணர் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு கேட்டதுனால இது நமக்கு கிடைக்குமா? இன்பம் கிடைக்கும். மாதாஜி சொல்றாங்க, அது சாதா இன்பம் இல்லை, பேரின்பம். இது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம இனி அதை டேஸ்ட் பண்ணவே இல்லை. டேஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம இங்க இருந்துக்க மாட்டோம்.
ஆனா பேரின்பம் கிடைக்கும்னு நம்புறோம். எப்படி? ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு ஸ்வீட் வாங்கலான்னு போறோம். நல்லா இருக்குமா? ஏற்கனவே சாப்பிட்டவங்க சொல்லுவோம் அந்த கடையில் போய் வாங்க நல்லா இருக்கும் சொல்றாங்க. அப்ப அவங்களை நம்புற நம்ம. அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இது இந்த மாதிரியான தன்மையுடையது, அது சுவையை உடையது, இதுல பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய லீலைகளையோ பகவானுடைய நாமங்களை சொல்லும் போதோ இல்லை அவரை பத்தி பக்தர்கள் ஒண்ணுக்கு விவாதிக்கும் போதோ நமக்கு இந்த ஆனந்தம் கிடைக்குது, பேரின்பம் கிடைக்குது. அப்ப அதனால்தான் அது மக்கத பிராணன்றது. ஒரு உயிர் மூச்சு இல்லாம நம்ம வாழ முடியாது. அப்ப பகவானுடைய கதையே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெம்பு கொடுக்குது, முதுகெலும்பு மாதிரி. முதுகெலும்பு இல்லாதவன் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதே மாதிரிதான் பகவானுடைய பத்தின ஒரு சிந்தனையோ பகவானை பத்தின ஒரு ஸ்மரணமோ இல்லாம நாம் இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமா வாழ முடியாது. அப்ப அதுக்காகத்தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மத்கத பிராணா, என்னுடைய கதையை அவங்க எந்நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு சொல்றது, அர்ஜுனன் சொல்ற மாதிரி சொல்ற விதத்துல நமக்கு இது சொல்றாங்க. நாம் இதையெல்லாம் செய்யும் போது நமக்கு அது அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான். இதுக்கு சைத்தன்ய சரிதாமிரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நம்ம இங்க பார்க்கலாம். எப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் கூட 4 பேர் இருப்பாங்க. யார் இது? 4 பேர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சேர்த்து 5 பேர். இப்ப அவங்களை நம்ம என்ன சொல்றோம்? பஞ்ச தத்துவான்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்க்கலாம் 5 பேர் இருப்பாங்க இப்படி கை தூக்கிட்டு. அப்ப அதுல ஸ்ரீவாஸ் பண்டிதர் இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு. அவருக்கு வலதுபுறமாக இருக்கிறது நித்யானந்த பிரபு, சாட்சாத் பலராமர். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா. அப்ப அவருக்கு பக்கத்தில் ரைட் சைட்ல இருக்கிறது யாரு? வலதுபுறமா நித்யானந்த பிரபு, பலராமர். அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது யாரு? அத்வைத ஆச்சாரியார். அவர் யாரு அப்படின்னா அவர் பகவான் விஷ்ணுவும் சதாசிவம் சிவபெருமானும் சேர்ந்த அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடியவர் யாரு? கதாதர பண்டிதர். அவர் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அம்சம். அதே மாதிரி கடைசியா இருக்கக்கூடியவர் யாருன்னா ஸ்ரீவாஸ் பண்டிதர். அப்ப ஸ்ரீவாஸ் அவரு சிறந்த பக்தர். அப்ப அவர் நாரதனுடைய அம்சம். அப்ப இந்த 5 பேரு பஞ்ச தத்துவங்கள்னு சொல்லப்படுறாங்க. அப்போ ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய வீட்டுல தினசரி அங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் நடந்துட்டே இருக்குமா. எல்லாம் பகல் எல்லாம் அவங்க வேலையில் பாக்குறாங்க. சாயந்தரமான கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அங்க ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய வீட்டுல வெடி வரைக்கும் பஜனை நடக்குமா. ஹரே கிருஷ்ணா மந்திர கீர்த்தனம் வெடி வரைக்கும் நடந்துட்டே இருக்குமா. அது என்ன அப்படி? இப்ப மற்றவங்களா இருந்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இது என்னதான் எங்க தூக்கம் போச்சு, தூக்கத்தை கெடுக்கிறாங்க, வெடி வரைக்கும் என்னமோ கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்குது அது மூலியமா. அதெல்லாம் கிடைக்காம நமக்கு ஒரு பலன் தெரியாம நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டோம். அதனுடைய சுவை தெரியாம நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் இங்க ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய வீட்டுல அங்க சைத்தன்ய மகாபிரபு வந்துருவாரு, மற்ற பக்தர்கள் எல்லாம் வருவாங்க. அங்க ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் நடந்துட்டே இருக்குமா, தினசரி நடந்துட்டே இருக்குமா. அப்ப இங்க சொல்லியிருக்க மாதிரி மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம். அவங்க எப்பெல்லாம் பக்தர்கள் ஒன்னா கூடுறாங்களோ அங்க எல்லாமே எதை பத்தி பேசுவாங்க? பகவானை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால அவங்க துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, அவங்களும் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தினசரி அங்க ஸ்ரீவாஸ் பிரபுவோட வீட்டுல அங்க கீர்த்தனை நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, அங்க சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எப்பவுமே அந்த கீர்த்தனத்துல அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போயிடுவார், உன்னதமான ஆனந்தம். அவர் அந்த ஆனந்தத்துக்கு போனதுக்கு பின்னாடி என்ன, அவர் மூலியமா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே உற்சாகமா. இங்கேயே பாத்தீங்கன்னா சில பக்தர்கள் நம்ம கீர்த்தனம் பண்ணும்போது அவங்க பாடி ஆடுறாங்க.
அது எப்படி செயற்கையா பண்ண முடியாது. செயற்கையா பண்றது ஏதோ ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பண்ணலாம், தொடர்ச்சியாக பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு கீர்த்தனம்னு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவங்களுடைய கை தானாகவே கை தாளம் போட ஆரம்பிச்சிருது, கால்கள் அப்படியே நடனமாட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் எப்படி இயல்பாகவே வர்றது, இயல்பாகவே வரக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அங்க கீர்த்தனை நடந்துட்டு இருக்கு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வரல. அப்ப இந்த கீர்த்தனை நடந்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து. அப்போ அவங்க ஸ்ரீவாஸ் பண்டிதர் கீர்த்தனம் அவர் நடந்துட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு உள்ள போறார். உள்ள போய் பார்க்கும்போது அங்க அவருடைய குழந்தை இறந்துருக்கிறான். இப்போ அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ரீவாஸ் பண்டிதருடைய மனைவி, மற்ற உறவினர்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இது அழுதுட்டு இருக்கும்போது இவர் ஸ்ரீவாஸ் பண்டிதர் என்ன சொல்றாரு, எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க? குழந்தை இறந்துட்டான். சரி, அதுக்காக அழுகிறதான்? அவர் அவரு நாரத மகரிஷியனுடைய அம்சம். அதனால அவருக்கு இருக்கிற ஒரு முதிர்ச்சி நமக்கு இருக்காது. ஆனா அதுல இருந்து எடுத்துக்கூடிய பாடத்தை நம்ம எடுத்துக்கணும், அது நமக்கு சொல்றதுதான். அப்போ அவர் சொல்றாரு, குழந்தை அழுகுது வாஸ்தவம், பகவான் வரப்போறாரு கொஞ்ச நேரத்துல. யார சொல்றாரு? பகவான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு வரப்போறாரு. அப்போ அவர் வந்தா அவருடைய ஆனந்தத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கும். அதனால அவர் வந்துட்டு போக வரைக்கும் இது வெளியே யாருக்கு சொல்லக்கூடாதுங்கிறார். யாரும் அழுகக்கூடாது, அழுகையை நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்கள யாரும் அழுகல. அப்போ பழையபடி கீர்த்தனத்துல அவர் கலந்துக்கிறார். கொஞ்ச நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு வர்றார். இந்த கீர்த்தனத்துல அவர் கலந்துக்கிறார். ஆனா பாடிட்டே இருக்க எப்பவுமே அவருக்கு இந்த கீர்த்தனத்துல கலந்துக்க என்ன ஆகும், உன்னதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு அந்த ஆனந்தமே கிடைக்கல. அப்போ அவரு ரொம்ப நேரம் பாக்குறாரு, என்னது இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு ஆனந்தமே கிடைக்கலையே, இன்னைக்கு இங்க என்னவோ ஒரு தப்பான ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு ஸ்ரீவாஸ் பண்டிதர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்ப அது ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற. இல்ல எனக்கு தெரியுது, என்னால உணர முடியுது, அதையே இங்க ஏதோ நடந்திருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க எதா இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, சரி அந்த குழந்தைய கொண்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்ல குழந்தைய கொண்டு வர்றாங்க. குழந்தைய கொண்டு வந்த உடனே அவர் அந்த குழந்தைய டச் பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்குறாரு, அந்த ஆத்மாவை பேச வைக்கிறார். சரி, நான் உன்னை உயிர் வாழ வைக்கிறேன், நீ இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தை ரூபத்துல உள்ள இருந்து அந்த ஆத்மா சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், இந்த ஜென்மத்துல நான் எடுத்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் இனி இந்த பூமியில வாழ விரும்பல. அதாவது அந்த குழந்தையினுடைய உடலுக்கு தான் 2.5 வயசு 3 வயசு. ஆனா அந்த ஆத்மாவுக்கு வயசு இல்லை. ஆத்மாவுக்கு அறிவு தான் முக்கியம், எச்சாக இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிறது. ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய பின்ன பகுதி அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, சச்சிதானந்த ரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்படின்னா என்னது, அறிவுபூர்வமானது, நிலையானது, ஆனந்தமயமானது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆத்மா சொல்லுது, இல்ல என்னுடைய வேலை இந்த பூமியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அது கிளம்பிடுது, வேண்டான்றது. அப்போ அதுல என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆத்மாக்கள் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்துக்கு வர்றதே தன்னுடைய கடமையை முடிச்சுக்கிறதுக்காக. ஆனா முதிர்ச்சி அடையாத ஆத்மாக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அது எதனால வருது, உலக விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எப்ப அது வரும் அப்படின்னா, அறியாமையில் தான் வரும். அறியாமையில் தான் வரும். ஞானம் அங்க வந்துருச்சு அப்படின்னா அந்த உலக விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வராது. உலக விஷயங்களை எப்ப அனுபவிக்க முடியும், அது எப்படின்னா, உலக விஷயங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் போடுற கடை இருக்கும். இந்த கரும்பு ஜூஸ் போடுற கடையில கரும்பு புழிஞ்சு எடுப்பாங்க இல்லைங்களா. அந்த புழிஞ்சு அதை எப்படி எடுப்பாங்க, கரும்பை உள்ள விடுவாங்க, ஜூஸ் வந்துடும், மறுபடியும் அதை எடுத்து 2ஆ போடுவாங்க, 2ஆ போட்டு உள்ள விடுவாங்க, அப்புறம் மறுபடியும் எடுத்துக்குவாங்க, மறுபடியும் 4ஆ மடிச்சு உள்ள விடுவாங்க. இப்படியே
எல்லா ஜூஸும் ஒரு டிராப் இல்லாம எடுத்துருவாங்க அந்த கரும்புல இருந்து, இல்லையா? மிச்சத்தை என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் போட்டுருவாங்க. இந்த ஜூஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த டப்பாவில் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? மாட்டுக்கு ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு போட்டுருவாங்க. மாடு வாட்டு அது மென்னு 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 வாய் தான் வலிக்கும், நாக்கெல்லாம் புண்ணாகி போகும். ஆனா அதுல சத்து கிடைக்குமா? ருசி ஏதாச்சும் இருக்குமா? இல்ல, ருசியெல்லாம் போயிடுச்சு வேற பக்கம். அதே மாதிரிதான் அந்த சவைச்சதையே சவைக்கிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே அது மென்னு முடிஞ்சாச்சு, அதுல அது எத்தனை தடவை, அது 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுவதும் அதை மென்னுட்டே இருந்தாலும் அதுல இருந்து எந்த சத்து அந்த மாட்டுக்கு கிடைக்க போறது இல்லை. அதன் மூலியமா அது என்ன ஆகும்? டயர்டாயிரும். அப்படியே மென்னு மென்னு என்ன ஆகும்? அதுல சத்து கிடைக்காது, டயர்டாயிரும். அதே மாதிரிதான் இந்த உலக விஷயத்துல நம்ம மாட்டிட்டு நாம எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ குடும்ப விவகாரங்கள்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியல. நமக்கு எப்படி மாடு அதை மேலும் மேலும் சவைச்சிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் இன்பம் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் சுவைக்குது. அது உள்ள ஒண்ணும் இல்லைங்கிற விஷயம் தெரியறது இல்லை. அப்ப சொல்றாங்க பெரியவர்கள், என்ன சொல்றாங்க? அதுல ஒண்ணும் இல்லை, நீ போய் அதுக்கு ஆசைப்படாத. நீ ஆசைப்படுற விஷயம் அந்த ஜூஸ்ல தான் இருக்கு. இனிப்பு எதுல இருக்கு? அந்த ஜூஸ்ல இருக்கு. அந்த ஜூஸ் எங்க இருக்கு? கோலார் வந்தாவன் இருக்கு. அது இங்க இல்ல, இங்க இருக்கிறது வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கு. சக்கைக்கு ஆசைப்படாத. சக்கை இங்க உலக வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? அது கரும்பு சக்கை மாதிரி, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அது உள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. வெளியே இருக்கக்கூடிய சக்கை யாருக்குமே உதவாது. அது வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம ஏதோ சாப்பிட்ற மாதிரி நம்ம பாவலா பண்ணிக்கலாம். ஏதோ நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத நாமளே நினைச்சுக்கலாமே ஒழிய அதுல இருந்து எந்த ஒரு சத்தோ இதோ நமக்கு கிடைக்க போறதில்லை. அப்ப இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப நாம உணர்வோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும் போதுதான் நாம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த உலகம் இப்படித்தான். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்ல விதமா வச்சுக்கணும் அப்படின்னா நாம பகவானை பத்தின விஷயங்களை காதுல கேட்கணும், பகவானை பத்தின விஷயங்களை நம்ம ஸ்மரணம் பண்ணணும். ஏன்னா மச்சித்தானா என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது, அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுது. அப்ப நம்ம ஒரு பக்தர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. சரி, அது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாத்திக்கிறது? எப்படி? அது ஒண்ணு இருக்கு. ஸ்ரீவாஸ் பண்டிதர் எங்க வங்காளத்தில் அப்படி பண்ணாரு, நான் இங்க பண்ண முடியாது, நான் திருப்பூர்ல இருக்கேன், நான் பல்லடத்துல இருக்கேன், நான் எப்படி பண்றது? அழகா பண்ணலாம். அதுக்கு எந்த காசு பணமும் எது தேவையில்லை. என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடலாம், தெரிஞ்சவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம். முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப இப்ப எல்லாம் எப்படி கெட் டுகெதர்னு சொல்றோம், அந்த கெட் டுகெதருங்க இப்ப இன்னைக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எதுக்கோ கெட் டுகெதர் வைக்கிறாங்க, அது வேற. இந்த குடிகாரங்கள்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க, அது பிரயோஜனம் இல்லாது. ஆனா சாதாரண இருக்கக்கூடிய மனுஷர்கள் யாருமே அந்த கெட் டுகெதருங்கிறத எடுத்துக்கிறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வழக்கம் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தில் இருந்தது. அப்ப என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு நாள், இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு நாள், மாசம் ஒரு நாள் நமக்கு சேர்ந்தவங்களையெல்லாம் கூப்பிட்டு, கோயில் இருக்கிற பக்தர்களை ஒருத்தர் 2 பேர் யாராச்சும் கூப்பிட்டு இங்க பகவத்கீதை பற்றி சொல்லி கொடுங்க, ஒரு கீர்த்தனம் பண்ணுங்க, எங்களுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட நம்ம இதை செய்யும் போது என்ன ஆகும்? அங்க அவங்க எல்லாம் இது கேட்க என்ன ஆகும்? எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு வைங்க அப்படிமா. இது ஆக்சுவலா முந்தி மார்கழி மாசம் பஜனைன்னு ஒண்ணு இருந்தது. அது ஊருக்குள்ள அந்த பஜனை வந்துட்டு இருக்கும். ஆனா விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே அவங்க அந்த பகவானுடைய நாமங்களை அங்க பாடி அந்த வீட்டையே வைகுண்டமா மாத்திடுவாங்க. பக்தர்கள் அந்த காலடி வச்சாச்சு அப்படின்னா அந்த வீடு வைகுண்டம். அப்ப நாம நம்முடைய வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும்? வைகுண்டமா வச்சுக்கலாமா, இல்ல சாதாரண ஒரு நரகமா வச்சுக்கலாமா அப்படிங்கிற நாம தான் முடிவு பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கையை அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா நாம ஹரிநாமம் சொல்லக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம அவங்களுடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். அவங்கதான் நமக்கு வேலி. இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க யாரு? யாரு? பக்தர்கள் தான். அதாவது ஒரு திருக்குறள்ல ஒரு குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இன்று கெடும்னு. ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட அவனுக்கு இடிச்சு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு மந்திரி பக்கத்துல இல்லை அப்படின்னா
அவன் வந்து தான் கெட்டு போவதற்கு வேற யாரும் காரணமா இருக்க வேண்டியதில்லை, அவனே ஒரு காரணம். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பக்தர்களுடைய சங்கம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு வேற யாரும் காரணம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு நம்மளேதான் காரணமா இருக்கும். அப்போ ஒரு பக்தனுடைய சங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பக்தர்களுடைய சங்கத்துல தான் பெரும் திருப்தி, ஆனந்தம் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏதோ தனிமையில் நம்ம உட்கார்ந்து எதோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. அப்போ பக்தர்களோட தொடர்புல இருக்கும்போது மட்டும்தான். ஆனா பக்தர்களோட தொடர்புல இருந்தாலும் மட்டும் பத்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரம் வந்து விதையை வாங்கிக்கிறோம், ஆனா அதுக்கு தண்ணி ஊத்துறது இல்லை. அப்ப அந்த தண்ணி ஊத்துற இதை வந்து நம்ம செய்யணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் தினசரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லாம நாம் வந்து அது நம்முடைய பக்தி வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி உங்களுக்கு அது மூலியமாக வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அப்படிங்கிறது நிறைய இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாகவதம் முழுவதும் நாம பார்க்கக்கூடியது யாரை பத்தி பார்க்கிறோம்? பகவானுடைய பக்தர்கள் பத்தி மட்டும்தான் பார்க்கிறோம். நம்முடைய நிலையை உயர்த்திக்காம நாம் இந்த உலக வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்முடைய இதுல உயர்த்திக்கிறது அப்படின்னா அது பக்தர்கள் மூலியமா மட்டும்தான் முடியும். பக்தர்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல நிலைக்கு, மேம்பட்ட நிலைக்கு நமக்கு கொண்டு வந்து விடுவாங்க. ஏன்னா அவங்க தப்பு செய்ய விட மாட்டாங்க. மெயின் அதுதான். இங்க வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? அதாவது ஒரு பக்தர்கள் அல்லாத சங்கத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கூப்பிடுவாங்க, வாங்க அப்படி போயிட்டு வருவோம், பார் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. அது எதுக்கு? நம்மளை வீணா பண்ணிக்கிறதுக்கு. ஆனா பக்தர்கள் வந்து நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாங்க கூட ஏங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எடுத்து சொல்றதுக்கு நமக்கு பக்கத்துல ஒரு ஆள் வேணும். ஆனா நம்ம கிட்ட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்மை புகழக்கூடியவங்களுக்கு வந்து எப்பவுமே புகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு போதை. போதை கலாச்சாரம் தான். புகழ் ஒரு போதை. ஒரு பாட்டு கூட சினிமா பாட்டு வரும், புகழினில் போதை இல்லையோ பிள்ளை மழலையில் போதை இல்லையோன்னு வரும். போதை எது? நம்ம குடிக்கிற பொருள் மட்டும்தான் போதைன்னு நினைச்சு கூடாது, இதுவுமே போதை. புகழ் ஒரு போதை. அப்போ இந்த மாதிரி நமக்கு பக்திக்கு விரோதமா இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுத்து தள்ளுறதுக்கான ஒரு அனுபவத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். அது எப்படி ஏற்படும்? பக்தர்களுடைய அசோசியேஷன் தான். ஏன்னா நமக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது தெரியாது. அப்போ ஒரு பக்தர்களுடைய ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எதுக்கோ யார்கிட்டயே போய் யோசனை கேட்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம கேட்க மாட்டோம். இப்போ வண்டி நல்லா இருக்கு, அழகா இருக்கு, புது வண்டி புதுசா வாங்கியிருக்கிறோம், மாலையெல்லாம் போட்டாச்சு, போதியெல்லாம். பெட்ரோல் இல்லாம வண்டி எப்படி ஓடும்? பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடுங்களா? ஓடாது. அப்போ எப்படி இங்க ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? மீன் வந்து நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த மீனை தண்ணி விழுந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரிதான் அதனுடைய இயற்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய இயற்கை வந்து எது? பகவானோட சேர்ந்து இருக்கிறது. அப்போ பெட்ரோல் போடாம வண்டி ஓட்ட முடியாது. அதே மாதிரி பக்தி இல்லாம நம்முடைய வாழ்க்கை சுமூகமா போகாது. பெட்ரோலுக்கு பதில் வேற எதுவும் போட்டா என்ன ஆகுது? வேற ஏதாச்சும் ஒரு எரிபொருள் போட்டாலும் கூட அதுக்குண்டான சிரமத்தை நம்ம சந்திக்க நேரிடுது இல்லைங்களா? இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து பக்தியில வரும்போது மட்டும்தான், அந்த ஆத்மாவுக்கான விஷயங்களை நாம கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையவே மொத்தத்தையுமே வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடியது, நல்லதா கெட்டதா. நமக்கு வந்து எல்லாருமே நல்லது நடக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு அது நடக்குது? எல்லாருமே நல்லது நடக்கணும்னு சொல்லி அதுக்கான எத்தனையோ என்னென்னமோ முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்ப காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த ஒரு விதைக்கான நீருக்கான அந்த நீர் போடுறதுக்கு உண்டான ஒரு செடி வளர்க்கான ஒரு உரம் போடுறது, அதுக்கான வேலி, இது எல்லாமே சேரும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு தாவரம் நமக்கு கிடைக்க முடியும். ஏன் இதை ஆரோக்கியமான தாவரம் சொல்றாங்க அப்படின்னா, பக்தியில வந்து ஒரு விவசாயிக்கு எப்படி ஒரு நாலேஜ் இருக்குது. ஒரு விதை போட்டாச்சு அப்படின்னா அது முளைச்சு வரும்போது இது வந்து களை, இது வந்து தாவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கூடிய நாலேஜ் இருந்தா தான். இங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க நம்ம நிறைய செடிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். சில பேர் வேலைக்கு வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் இதை பூச்செடி வச்சிருந்தா அதையும் சேர்த்து கொத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. நாம் மெனக்கிட்ட அங்க வச்சிருப்போம்.
அப்ப அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, எது தாவரம் எது கலை அப்படிங்கிறது. இப்ப ஒரு நல்ல ஒரு அருமையா நல்ல பக்தருக்கு வந்து தெரியும், அவருக்கு தான் தெரியும் இவர் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து இது நல்ல பலனை கொடுக்கும், இது கெட்ட பலனை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிக்க போறது இல்லை, அவர் நம்ம நல்லா வாழ்றதுக்கு அவரு கைட் பண்ணுவார். அப்போ யாராருக்கெல்லாம் நமக்கு விருப்பம் இருக்கோ நாம நம்முடைய வீட்டுல அந்த மாதிரி நம்ம ஒரு பகவானுடைய கதை நமக்கு தொடர்ச்சியாவோ மாசத்துக்கு ஒருக்காவோ நம்ம இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு பக்தர்களை வரவழைச்சு நம்ம அந்த பண்ணும்போது என்னன்னா நம்முடைய வீடு வைகுண்டமாயிருது. அப்ப அதை ஏன்னா இது ஒரு தீர்வு, இதுக்கு ஒண்ணுதான், இதுக்கு வந்து இது ஒண்ணுதான் தீர்வு, வேற எந்த தீர்வும் இல்லை. ஏன்னா பகவானுடைய கதை எங்க பேசப்படுதோ அங்கதான் வந்து எல்லாமே நடக்கும் இருக்கு, எல்லாமே எல்லா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுதர தத்ரைசி விஜயோ போதிர் துருவா நீதிர் மதிர்மம அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகவத்கீதையினுடைய கடைசி ஸ்லோகத்தில் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி பகவான் இருக்கிறதும் பகவானுடைய நாமம் இருக்கிறதும் பகவான் பத்தின கதை இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாமே சமமானது. அப்ப இங்க சொல்லிட்டு மாதிரி பகவானுடைய கதை மத்கதா அப்படிங்கிறாரு. என்னை பத்தின விஷயங்களை யார் ஒருத்தர் பேசுறாங்களோ, நம்ம வந்து கிராமிய கதைகள் பேசுவோம். கிராமிய கதைகள்னு என்னன்னா இந்த ஆன்மீகம் அல்லாத விஷயங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம். சில பேர் விட்டா மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க பேசுறதுலயே அந்த கேட்டவங்களுக்கே சில சமயம் புரியாது. ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, அது என்ன பேசினாங்கன்னு புரியாது, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே சமயம் பகவானுடைய கதைகளை நாம வந்து நம்ம கேட்டாலோ அதை பத்தின ஸ்மரணத்தில் இருந்தாலோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பெரும் ஆனந்தமும் திருப்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எளிமையான விஷயம். இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான கட்டணம் எதுவும் நம்ம செலுத்த வேண்டியதில்லை. நமக்கு சிம்பிளா என்ன மனசு ஒண்ணு இருந்தா போதும், பகவான் பத்தின கதையை நான் கேட்கணும், அது என்னுடைய வீடு வைகுண்டமா மாறணும். ஏன்னா பகவானுடைய நாமம் இருக்கிறது அங்க பகவானே இருப்பார். பகவான் பத்தின கதை எங்க பேசப்படுதோ அங்க பகவான் இருப்பார். இது யார் சொல்றாங்க? பகவானுடைய பரம பக்தரான நாரதர் சொல்றாரு. அதாவது நாரதர்கிட்ட பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் வந்து என்னைவே நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்கிற யோகிகளுடைய இருதயத்திலேயோ வைகுண்டத்திலேயும் கூட சமயம் இருக்க மாட்டேன். எங்க முக்கியமா இருப்பேன்னா என்னுடைய கதை எங்க பேசப்படுதோ, என்னுடைய நாமம் எங்கே ஒழிக்குதோ அங்க நான் இருப்பேங்கிறார். அப்ப நம்முடைய இடத்துல வந்து நம்ம ஹரிநாமத்தை நம்ம உச்சரிப்பதோ இல்ல கீர்த்தனம் பண்றதோ இருந்து அப்படின்னா நம்முடைய இடத்துக்கு பகவானே வந்துடுறாரு. பகவான் தேடி நம்ம இங்க வெளியே போக வேண்டும் இல்லை. இப்ப வந்து இதுல யார்கிட்ட எல்லாம் ஹரிநாமம் சொல்லக்கூடிய அந்த ஜபமாலை இருக்கு, அப்ப இல்லாதவங்க என்ன பண்ணலாம், அந்த விதை வாங்கி அப்படியே வச்சுக்கலாமா, இல்ல தண்ணி ஊத்தலாம்ங்கிற அபிப்பிராயம் இருக்கா? இல்லாதவங்க ஊத்தலாம் இல்லையா? இன்னையில இருந்தா நீ ஊத்தலாம், நமக்கு செடி வளரணும் அப்படின்னா கரெக்டு தானே? அந்த பை வாங்கினா தான் கரெக்ட் ஆகும், தண்ணி ஊத்தினா தான் அந்த பக்தி முளைக்கும். அப்ப அதே மாதிரி உரம் போடணுமா வேண்டாமா? யார்கிட்ட பகவத்கீதை இருக்கு, யார்கிட்ட இல்ல, சரி அது கேட்போம். யார்கிட்ட இல்ல இல்ல வாங்கிக்கணும் நம்ம. ஏன்னா நம்முடைய பக்தி ஆரோக்கியமான பக்தியை வளரணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஏதாச்சும் போடணும். வெறும் தண்ணியிலையுமே செடி ஆரோக்கியமா இருக்காது, காத்து அடிச்சா சாஞ்சிடும். நம்மளே அப்படித்தானே, சரியா சாப்பிடலன்னு என்ன ஆகும், நம்ம வந்து இயங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி பிரபுபாதருடைய நமக்கு பகவத்கீதை வச்சிருக்கிறோம், அது வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இது எல்லாமே நம்ம செய்யும் போது நம்முடைய பக்தியுமே வந்து உண்மையிலே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம உணர முடியும். இல்லாட்டி நம்ம உணர மாட்டோம், வேற விதமா உணர்வோம். என்னமோ நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு பக்தியும் காணும். எல்லாரும் சில பேர்ல நல்லா சீக்கிரமா பக்தியில முன்னேறி வந்துடுறாங்க, எனக்கான எந்த அனுபவமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணும் இல்லைங்களா? காரணம் என்னன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா இதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ மிஸ்ஸிங் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்முடைய பக்தியில் இருக்கா, அந்த பேக்கேஜுக்குள்ள வருதா அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துக்கணும். சரி, இப்ப அடுத்து ஆரத்திக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை. சரி,
హరినామ సంకీర్తన యజ్ఞకి శ్రీల ప్రభుపాదకి గౌర్ ప్రేమనుంది.